ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கோலா உருண்டை ஸ்டைலில் ஒரு இது பண்ண போகிறோம். நம்ம நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வறுவல் பண்ணுற ஒரு வாழைக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த கோலா உருண்டை பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நான் பண்ணியிருந்தேன், 2 ஷேப்பில் பண்ணியிருந்தேன், கட்லட் மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வாழைக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன வாழைக்கான்றதுனால ஒரு 5 வாழைக்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன சைஸு. அதை 2 இந்த மாதிரி தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும், வாழைக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம், ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால் ஒரே ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ வாழைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் எல்லாத்தையும் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ இந்த பவுலுக்கு எல்லாத்தையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது சூடு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை உரித்தோன்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஒரு விசில் வச்சா போதும், அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் வாழைக்காய் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேஷர்லாம் நம்ம கையிலேயே கூட நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணியிருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. எப்போவுமே வாழைக்காய் பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நான். நம்ம கோலா உருண்டை ஸ்டைலில் பண்ணுறதால மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில். இப்போ மட்டன் மசாலாவும் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு. இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் ஒரு மொத்தமாக சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாவு நமக்கு உருட்டை வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம கோலா உருண்டை ஷேப்புக்கு. ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எந்த மாதிரி தேவையோ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம கட்லெட் மாதிரி பண்ணணுன்னாலும் நம்ம மைதா இதில் முக்கி எடுத்துகிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி நம்ம அப்படியேவும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அது இன்னுமே கட்லெட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு உருண்டையாக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம போட வேண்டிய உருண்டை எல்லாத்தையுமே நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் இன்னும் காயலை. இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி பொரிக்க போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் அளவு தான் செய்கிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ மேலே வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி வெஜ்ஜு கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நம்ம வாழைக்கால தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நமக்கு. நம்மளாம் சொன்னால் மட்டும்தான் தெரியும் நம்ம வாழைக்கால ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு. இல்லைனா கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இப்போ எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எல்லாமே வெந்துட்டுருக்கு. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் நான் வந்து உருட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு சேர்த்தது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியிருந்தேன். இப்போ சிலிண்டர் ஷேப்புக்கு அந்த மாதிரி வந்து உருட்டியிருக்கேன். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சிலிண்டர் ஷேப்புக்கு அதுக்கப்புறம் உருட்டினேன். நமக்கு ஷேப் எந்த மாதிரி தேவையோ, நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது டீயோடு சேர்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். சிலிண்டர் ஷேப்புக்கு போட்டதையும் நம்ம வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம இந்த உருண்டையை வச்சு நம்ம குழம்பு கூட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரவுண்ட் ஷேப்பில் நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் நான் ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் இந்த டொமேட்டோ சாஸோடு தான் வந்து சர்வ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னொரு சூப்பரான வீடியோ